ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ கொஞ்சம் காலமாக யூடியூப் சேனல் ஒன்று செஞ்சுருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இந்த முறை ஒரு முக்கியமான தகவலை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜெர்மனிக்கு வரலாம். அதாவது எப்படி என்றால் படித்தாக்களுக்காக. படித்த நீங்கள் ஏ லெவல் எடுத்திருக்கலாம், இல்லாட்டி சில பேர் ஏ லெவல் பாஸ் பண்ணாத ஆட்கள் கூட இதில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டூடெண்ட் விசாவில். இப்போ ஜெர்மனியில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று சொல்லி இருக்குது, அதாவது ஃப்ரீயாக படிக்கக்கூடிய இடம். இதில் வந்து நீங்கள் மாதம் வந்து ஒரு 12,000 யூரோ கட்ட வேண்டியிருக்கும். என்னடா ஃப்ரீ என்று சொல்லி போட்டு 12,000 யூரோன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது இந்த 12,000 யூரோ வந்து என்ன காரணம்னு சொன்னால், இங்கே ஜெர்மனியில் வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்குரிய எல்லா வசதிகளும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ண பிறகு அந்த யூனிவர்சிட்டி உங்கள்கிட்ட முன் பணமாக இதை வாங்கி வைப்பாங்க. 12,000 யூரோ வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 850லேருந்து 1000 யூரோக்குள்ளே ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னத்துக்காக அதுண்டா, நீங்கள் வந்து இங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தங்குற இடம், அதுகளுக்குரிய ஒரு அக்கமெண்டேஷனாக அவங்க அதை வந்து சர்வ் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னை பொறுத்தளவில் சொல்ல போனால் இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனென்றால் இதில் எங்களோட ஸ்ரீலங்கன் ஆக்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 19,000 20,000 பேர் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வராங்க. அப்போ இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்து இங்கே குமிகிறாங்க. அதாவது இங்கே மட்டுமன்றி இல்லை, யூரோப்பில் நிறைய நாடுகளில் வந்து சேர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நீங்கள் நிறைய விதமாக வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய காசுகள் கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதாச்சும் நடந்திருக்கலாம். வெளிநாடு வரணுமென்ற ஆசை எல்லாருக்கும் நார்மலாகவே இருக்குது. நீங்கள் எங்கட நாட்டில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் படிக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் படியுங்க. ஆனால் வெளிநாடு அப்ரோட் வந்து தான் நீங்கள் படிக்கணுமென்று சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. அதே சமயம் நீங்கள் முற்பணமாக வந்து இந்த காசு கட்டுறது இது உங்களுக்காக தான் பெறப்போகுது. இது உங்களோட சேவிங்குக்கு கூட நல்லது. அதே சமயம் உங்களுக்கு ஜெர்மனியில் வந்து யாராச்சும் சொந்தங்கள் கூடுதலாக வந்து உங்களோட இரத்த சொந்தமாக இருக்கணுமென்று சொல்கிறாங்க. அந்த அப்படியான ஆட்கள் உங்களை பொறுப்பு பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குமெண்டா, நீங்கள் வந்து அந்த லெட்டரை இங்கே உங்களோட எம்பசிக்கு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த 12,000 யூரோ கூட கட்ட தேவையில்லாத அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் அதுக்குள்ளே டீப்பாக போயினா தான் பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எதில் போய் யூனிவர்சிட்டியில் தேடி பார்க்கலாம், தேடி எடுக்கலாம். நிறைய பேர் போடுற தகவல் வந்து சில நேரம் பொய்யான இதில் இருக்குது. ஏஜென்ட் மூலமாக போடுறது ஸ்டூடெண்ட் விசா ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய பேர் மூலமாகவும் தெரிஞ்சு கொள்கிறோம். ஸோ அதனால தான் நான் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து செஞ்சுருக்கேன். அதே சமயம் நீங்கள் பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏனென்றால் நீங்கள் எப்படியும் வெளிநாடு வரும்போது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கதைக்க வேண்டிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ அதில் ஒரு முக்கியமானது உங்களுக்கு பேசிக்காக ஓரளவு தூரம் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் படித்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது. அதே சமயம் ஒரு 5 விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வந்து ஜெர்மனியில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, ஜெர்மனியில் இருக்க லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்க வேணுமெண்டு. ஸோ அது தெரிஞ்சிருக்க வேணுமெண்டு நீங்கள் கேட்டிங்களா 100% கட்டாயமெண்டு இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே வந்த பிறகு ஒரு சில இடங்களுக்கு போகும்போது இங்கிலீஷை பாவித்து எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேவே நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஜெர்மன் கிளாஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிக்கலாம். 2வது வந்து நீங்கள் கோர்ஸுகள், அதாவது ஜெர்மனில் வந்து இங்கே படிக்கிறதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஜெர்மன் கோர்ஸுகள் அதுவும் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். அதாவது உங்களோட ஜெர்மன் கிளாஸ், உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. 3வது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து என்னதுன்னா, நீங்கள் பார்ட் டைம் ஜாப். அதாவது நீங்கள் இப்போ படிக்கிறதுக்காக வாரீங்கள். படிக்கிறதுக்கு வந்து இங்கே உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த காசாக இருக்கட்டும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்களாக உழைச்சி இங்கே உங்களோட இதை சர்வே பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பார்க்கலாம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் மாதம் 550 யூரோ வரைக்கும் உழைக்கலாம். அதாவது ஊர் கணக்கில் பார்த்தா எப்படியும் ஒரு 1,50,000 லட்சம் யூரோக்கு மேலே நீங்கள் உழைக்கலாம். 1,50,000 லட்சம் யூரோக்கு மேலே நீங்கள் பார்ட் டைமில் உழைக்கலாம். ஸோ நீங்கள் அதை உழைக்கிற அந்த காசே உங்களுக்கு வந்து இங்கே உங்களோட ஊரில் இருந்து அம்மா அப்பாட்டாயோ உங்களோட யாரும் உங்களை செலவழித்து அனுப்புகிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் திரும்பவும் கேட்க தேவையில்லை. இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தேடி அதை உழைச்சி கொள்ளலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்தது நீங்கள் என்னோட பார்த்தீங்களா விளங்கும், நீங்கள் இங்கே வந்து எங்கே தங்கலாம், எங்கே இருக்கலாம்ன்ற ஒரு இது இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டியிலே உங்களுக்கு சில இடங்களில் அக்கமெண்டேஷன் இருக்கும், இப்படியான ரூமுகள் நீங்கள் தங்கி சேர்ந்து இருக்கிறதுக்கு.
அப்படியான இதுகளை கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து இப்போ இங்கே யூனிவர்சிட்டி வந்த பிறகு உங்களுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்கமாகுவாங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து நீங்கள் அங்கே கூட சீப்பாக இருக்கலாம். அது உங்களோட ஃப்யூச்சர் இதில் நீங்கள் அதுகளை பார்த்துக்கொள்ளலாம். 5வது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு 2 வருஷம் உங்களுக்கு மினிமம் நீங்கள் படிப்பில் வாரீங்களான்னு சொன்னால் 2 வருஷம் படிப்பை முடித்தோடனே நீங்கள் நினைக்காதீங்க உங்களை உடனடியாக நீங்கள் நாட்டுக்கு திரும்ப வேணுமெண்டு. அப்படி இல்லை. அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு வந்து 1.5 வருஷம் அவங்க டைம் தருவாங்க. நீங்கள் விசாவை மாற்றிக்கொண்டு இங்கே இருந்து கொண்டு நீங்கள் உங்களோட படித்த படிப்புக்கேற்ற வேலையை தேடி எடுக்கலாம். நீங்கள் ஒரு மாஸ்டர் செய்கிறீங்களான்னு சொன்னால் அந்த மாஸ்டருக்குரிய உங்களோட என்ன சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமான வேலையை தேடி எடுத்து நீங்கள் அதுலேயும் ஏர்ன் பண்ணி உங்களோட ஒரு முதல் மாத சம்பளம் இதை எடுத்து போட்டு நீங்கள் அதுக்குரிய டாக்குமெண்ட்டோட கொடுத்தா கூட இங்கே உங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க்கிங் விசாவில் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் 5 வருஷம் தாண்டி போயினால் கூட அதுக்கு பிறகு பிஆர் அட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பெர்மனெண்ட்டாக ரெசிடெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லப்போனால் அது ஒரு பெரிய கதையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நல்ல வாய்ப்பாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளவுதான். நீங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து நான் இந்த வீடியோ வந்து நார்மலாக எனக்கு இவ்வளோ தூரம் தேடி படித்து இதில் தேர்ந்து போகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோத்துக்கு நாலேஜ் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நான் சில பேர் கேட்குறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இந்த வாய்ப்பை வந்து இதை சொல்லுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் அறிஞ்சத அளவுக்கு சொல்கிறேன். அதே சமயம் இப்போ வந்து இதில் நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ஒரு பதிவில் சொல்லுவோம் வந்தேன். ஓகே, பிரியோசனமாக இருந்தால் இதை நீங்கள் எனக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எனக்கு நிறைய வீடியோ போட ஹெல்ப்பாக இருக்கும். அதே சமயம் யாராச்சும் நீங்கள் வெளிநாடு வர விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களுக்கு இது ஒரு தகவலாக கொடுங்க. ரொம்ப நன்றி. பாய்.